Xiaomi Poco F1 ரிலீஸ் பண்ணாங்க 2018ல. Can we hear a cheer from the Poco fans? Yeah! இப்போ Poco F1 யூசர்ஸ்க்கு Android 10 ரோல் அவுட் பண்றதா சொல்லிருக்காங்க. Update to all of you guys who are using Poco F1. இப்போ Poco F1 தொடர்ந்து Poco X2 அப்படினு சொல்லிட்டு அடுத்த ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. Poco X2. இந்த Poco X2ல பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே 6.67 இன்ச் வருது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பாத்தீங்கன்னா 20:9 சினிமேட்டிக் டிஸ்ப்ளே ஆஸ்பெக்ட் ரேஷியோல உங்களுக்கு இந்த டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. I was guessing so. Let's take example of a 16:9 display with a PUBG screenshot and a 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் வைடரா இருக்கிறதுனால நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் கேமோட கண்ட்ரோல்ஸ். viewing angle and at the same time your controls are being far wider. 120 Hz display on Poco X2. Poco X2 பாத்தீங்கன்னா 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. இது மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 120 Hz அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயும் ரொம்ப பட்டரி ஸ்மூத்தாக உங்களுக்கு இருக்கும். What I'm going to show here is a video which was shot on 60 frames per second and it is played on a 60 Hz refresh rate screen. 120 Hz அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்க ஃபோன்ஸ் எல்லாமே 60 Hzல தான் உங்களுக்கு டிஸ்பிளே பேனல் கொடுக்குறாங்க. 60 Hzக்கும் 120 Hzக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு Xiaomi சைடில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 Hzல வந்துட்டு ஒரு செகண்டுக்கு 60 ஃப்ரேம்ஸ் தான் நம்மளால் வியூ பண்ண முடியும். இதுவே 120 Hz பேனலில் பார்த்தீங்கன்னா 120 ஃப்ரேம் per செகண்ட் வந்துட்டு அந்த பேனலால் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு நீங்கள் வாட்ச் பண்ணுற கான்டென்ட் ரொம்ப ஸ்மூதியாக இருக்கும். Poco X2வையும் Realme X2வையும் ஆல்டோ ஓடசி அப்படின்ற கேமை ப்ளே பண்ணி ரெண்டையும் கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 Hz டிஸ்பிளே இருக்கிறனால போக்கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜ் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஆனால் ரியல்மியில் பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக ஒரு ஜிட்டர் மாதிரி தெரியும். அதை நீங்கள் நல்லாவே நோட் பண்ணலாம். Kind of jitters or stutters coming in. Whereas Poco X2 it's much more smoother. மார்க்கெட்டில் உள்ள மற்ற ஃபோன் கூட டிஸ்பிளேயோட கம்பேர் பண்ணுறாங்க. 120 Hz almost a minimum of 38K. It's extremely expensive guys. இந்த 120 Hz பேனல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பேட்டரி ரொம்பவே அதிகமாக ட்ரைன் ஆகும். அதனால் அவங்க ஒரு ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டெலிஜென்ட் டைனமிக் ரெஃப்ரெஷ் ரேட். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணும்போது 120 Hzலையும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணாதப்போ 60 Hzலையும் கன்வெர்ட் ஆகிக்கிறதுனால உங்களுக்கு பேட்டரி லைஃப் நல்ல சேவ் ஆகும். An intelligent dynamic refresh rate to keep your phone last longer. To talk about performance, அடுத்து பர்ஃபார்மன்ஸ் கேட்டகரி. Poco X2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Qualcomm Snapdragon 730G ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அது கூடவே Adreno 618 GPUவும் கொடுக்குறாங்க. 15% ஃபாஸ்டர் கிராஃபிக்ஸ் ரெண்டரிங்கோட True HDR கேமிங்கும் கொடுக்குறாங்க. we are bringing back liquid cool technology. Poco F1ல liquid cooling technology யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதையே Poco X2க்கும் திரும்ப எடுத்துட்டு வந்திருக்காங்க. For Poco X2 we are coming up with 4500 mAh. பேட்டரி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக ஃபோனை ஒன் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். ஸோ 4500 mAh அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான சைஸ் தான் பேட்டரிக்கு. 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சார்ஜரும் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. Thank you. For 0 to 100 Poco X2 takes 68 minutes. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு Poco X2 எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 68 நிமிஷம் தான். Poco X2 பார்த்தீங்கன்னா 8 GB வரைக்கும் லோ பவர் DDR4 RAM கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 GB UFS 2.1 ஸ்டோரேஜ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. Sum it up all together, you have an amazing phone that gives you sustained peak performance. Qualcomm Snapdragon 730G. இந்த Poco X2ல பார்த்தீங்கன்னா Snapdragon 730G, Adreno 618 GPU, liquid cooling technology, 8GB DDR4 RAM, 256 GB UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. 4500 mAh பேட்டரி, 27 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இந்த Poco X2 லான்ச் ஆகுது. Yes. Next, the camera section. கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியாவில் Sony IMX 686 64MP சென்சர் கொடுத்துருக்காங்க. அது கூட 4 கேமராஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ கேமரா, 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் அண்ட் 64 மெகா பிக்சல் Sony IMX 686 பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூட 20 மெகா பிக்சல் இன் ஸ்க்ரீன் ஃப்ரண்ட் கேமரா ப்ளஸ் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 megapixel being the primary and 2 megapixel being the second, being the depth sensor. இந்த Poco X2ல பார்த்தீங்கன்னா லோ லைட் ஃபோட்டோகிராஃபி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. Night, the camera adjusts incredibly well. With this sensor, you can take very nice portrait shots. இந்த Poco X2ல உங்களுக்கு 3 ஃபீச்சர்ஸ் புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரா இமேஜ் கேப்சர். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம். நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்பொழுது உங்களுக்கு ரா இமேஜ் கொடுக்கும். நீங்கள் வந்துட்டு அதை போஸ்ட் ப்ரொடக்ஷனில் டியூன் இன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு 960 FPS ஸ்லோ மோஷன் கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவங்க vlog மோட்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. The design section. டிசைன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபோன் 6.67 இன்ச் இருக்கு. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 கொடுக்குறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு சைடில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்டடாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிங்கர்ஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணுற அளவுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை அவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. Left-handed person, either the index finger or the middle finger will be on the fingerprint scanner to unlock your phone. Curved Gorilla Glass 5. இன்னொன்று என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா Poco X2ஓட பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் Gorilla Glass 5 கொடுக்குறாங்க. In the back, we also have Gorilla Glass 5 in the front.
we have the speaker. நல்ல குவாலிட்டி ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. 1217 சூப்பர் லீனியர் ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறாங்க. ஹெட்ஃபோன் ஜாக்கும் உங்களுக்கு ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. We have also retained the headphone jack, guys. There are 3 colors that we are launching. Poco X2 3 கலர் வேரியன்ட்ஸ்ல லான்ச் பண்றாங்க. Atlantis blue. Yeah. The second one is matrix purple. And the third one is phoenix red. The next section is all about those features that you asked for and we are trying to get it. First, the kernel source. Starting today, Poco X2's kernel source will be available on GitHub. The first thing we are doing. Second, IR blaster. Poco F1 did not have an IR blaster and you guys asked us to get it back. So it has an IR blaster. And as I already told you, raw capture image is something which you guys asked for. Is having VO Wi-Fi support out of the box. This is a very neat way of solving the connectivity issues. So we are glad to bring that back to Poco X2 and now you can be safe with Poco X2. We are creating something called special edition packaging, which is this. இந்த X2 பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நேம்ஸால் X2 அப்படின்றத டிசைன் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா Poco X2 டீம் மெம்பர்ஸ் ஃபேன்ஸ் அவங்களோட பேர் எல்லாமே அதில் வர மாதிரி Poco X2ன்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்காங்க. Poco X2 பார்த்தீங்கன்னா 3 வேரியண்ட்டில் வருது. 6GB 64GB உங்களுக்கு 15,999 ரூபாயும், 6GB 128GB 16,999 ரூபாய்க்கும், 8GB 256GB 19,999 ரூபாய்க்கும் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. Poco X2 will be available on Flipkart starting 11th Feb. ஸோ இது போல் டெக்னாலஜி வீடியோஸ் அப் டு டேட் தெரிஞ்சுக்க நீங்கள் பெஹன்வுட் சாட்டமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.